ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதம் நம்மளோட கோல்டு சேவிங்ஸ் அதை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம சேலரி வாங்கி ஒவ்வொரு கிராம் கோல்டு காயின் சேர்க்குறது தான் நம்மளோட டார்கெட். ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் ஒரு காயின் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 1.5 பவுன், அதாவது 12 கிராம் காயினாவது நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு காயின் வாங்கலான்னு சொல்கிற ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் ஜிஆர்டியில் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கொரியர் வந்தது, இந்த பிவிசி லாஜிஸ்டிக்ஸில் தான் வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோலாம் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து தங்கம் விற்கிற விலை, தங்கம் வந்து இப்போ அதிகமாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் ஏறிட்டுருக்கு. ஸோ அப்படி ஏறிட்டு இருந்தால் கூட நம்ம தங்கம் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். எல்லாருக்குமே தங்கம்னா யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்குமே தங்கம் வாங்கணும், தங்கம் சேமிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் முடியாது. ஸோ கிடைக்கிற பணத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கூட நீங்கள் 1 கிராம் காயின் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மில்லிகிராம் காயின் கூட நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம், டேரெக்டாக கூட நீங்கள் போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் மில்லிகிராம் காயின் கூட நீங்கள் அவைலபிளாக இருக்கும், எல்லா கடையிலையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, உங்களுக்கும் சேமிக்கிற பழக்கம் வேணும். என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு மோட்டிவேட் ஆகி நீங்களும் தங்கம் சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பட் ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த காயின் எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், பேக்கிங்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான், எடுத்துட்டோம். நம்ம போட்டிருக்காங்க பாருங்கள், இதான் பேக்கிங் நமக்கு வந்திருக்கு. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஜிஆர்டியில் எப்போவுமே வந்து பேக்கிங் நல்லா பக்காவாக போட்டிருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பில்லை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து நான் வாங்கும்போது ஒரு கிராம் எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்து நல்லா பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கவரில் சவுண்டு கேட்குதா? இதை உடைக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது, சின்ன வயசில் ஏன் இப்போ இருக்கும்போது கூட இந்த கவர் வந்துன்னா அடிப்படி சண்டை போடுவோம், எனக்கு கூட உனக்கு கூடன்னு சொல்லிட்டு. 4 பேர் இருந்தால் 4 பேர் கூட கட் பண்ணி கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணலாம் நம்ம. இந்த மாதிரி பேக்கிங்கில் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு பாருங்கள், பில் இங்கே இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு பில்லை பார்க்கலாமா, காயினை பார்க்கலாமா? காயினை பார்க்கலாமா, பில்லை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காயினை பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இதான் நம்மளோட காயின். சூப்பராக இருக்குதா? இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஜிஆர்டிங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம். இதே மாதிரி நான் ஒரு காயின் வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த அட்டையில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படும் போது இந்த காயினை நம்ம சேல் பண்ணும்போது நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இல்லைனா புதுசாக ஏதாவது நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து அட்ரஸை மறைச்சிட்றேன் உங்களுக்கு. என்றைக்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன்னா, இங்கே பாருங்கள், ஜூன் 6ஆம் தேதி ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆர்டர் போடும்போது ஒரு கிராமோட ரேட்டு வந்து 9130, தெரியுதா? 9130. எனக்கு வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 1 கிராமும் 008 மில்லிகிராமும் இருக்குது எனக்கு. ஸோ இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் 2% போடுவாங்க. எல்லா நகை கடையிலையுமே வந்து கோல்டு காயினுக்கு வந்து 2% மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அப்புறம் வந்து 3% டேக்ஸ் போடுவாங்க. பட் சில கடையில் நான் விசாரித்த இப்போ கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 கிராம் காயின் வாங்கினா 3% மேக்கிங் சார்ஜஸ் போடுற கடைகள் கூட இருக்குது நமக்கு. ஸோ ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 3% 2% போடுறாங்க. போட்டுட்டு அதை விடவும் எக்ஸ்ட்ரா 300 400 அதிகமாக தான் இருந்தது. பட் ஜிஆர்டியில் அப்படி கிடையாது. நம்ம எப்படி கடையில் போய் நம்ம 2% மேக்கிங் சார்ஜஸில் 1 கிராம் வாங்குவோமோ, 3% டேக்ஸோடு வாங்குவோமோ, அதே ரேட்டு தான் ஜிஆர்டி ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பாருங்கள், இன்றைக்கி 6ஆம் தேதி 6/6/2025 அன்றைக்கி 1 கிராமோட ரேட்டு வந்து 9130.
ஸோ நான் வாங்கின வெயிட் வந்து ஒரு கிராமும் 0.008 மில்லிகிராம் இருந்தது. 2% டேக்ஸ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 9385.64. அப்புறம் 3% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சேர்த்து எனக்கு 9667. அப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 75 ருபீஸ் ஏதோ கம்மி பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு காயினோட ரேட் வந்து 9592 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஒரு கிராமோட ரேட் வந்து 9130. நான் ஃபைனலாக வாங்கின அமௌண்ட் வந்து 9592. ஸோ எனக்கு மேக்கிங் சார்ஜஸும் டேக்ஸும் சேர்த்து எவ்வளோ வந்தது அப்படின்னா ஒரு 460 அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதம் என்னோடய சேவிங்ஸ் ஓவர் ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.